சுந்தரரை ஈன்றெடுத்த சுடரொளி இசைஞானியார் நாயனார் வரலாறு. வணக்கம் அன்பர்களே. 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மார்கள் மொத்தம் 3 மட்டுமே. அவர்களில் ஒருவராகவும் 63வது நாயன்மாராகவும் திகழும் ஒரு மகா தாயை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் இசைஞானியார். சைவ சமயத்தின் ஒளிவிளக்கான சுந்தரமூர்த்தி நாயனார் தன் திருத்தொண்டத் தொகையில் இசைஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன் என்று தன் தாயின் பெயரைச் சொல்லி பெருமைப்படுகிறார் என்றால் அந்த பிராட்டியாரின் பெருமை எவ்வளவு பெரியது! திருவாரூரிலே கௌதம கோத்திரத்தில் அவதரித்த ஞான சிவாச்சாரியாரின் மகளாக பிறந்தவர் இசைஞானியார். சிறுவயது முதல் சிறந்த சிவபக்தையாக திகழ்ந்த இவர் திருவாரூர் இறைவனின் திருவடிகளை ஒருபோதும் மறவாதவர். திருமணப் பருவமடைந்ததும் பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்த சடையநாயனாருக்கு மனைவியானார். இது வெறும் திருமணமல்ல, 2 பெரும் பக்தி ஆறுகள் ஒன்று சேர்ந்த சங்கமம். சடையநாயனார் தினமும் ஈசனுக்கு செந்நெல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் அமுதாக படைத்து வந்தார். வறுமை வந்த காலத்திலும் கணவருக்கு மனதைரியம் கொடுத்து சிவப்பணியை தொடர்ந்தவர் இசைஞானியார். ஒருமுறை பசி தீர்க்க வழியில்லாமல் சடையநாயனார் தன் கழுத்தை அரிவாளால் அறுக்க முயன்ற அந்த பயங்கரமான நொடியில் இசைஞானியார் அலறவில்லை, மாறாக ஆக்ரோஷமாக வேண்டினார். பரமேஸ்வரா, என் கணவரை காப்பாற்று என்று அவர் கதறிய அந்த ஒரு நொடியில் தரை பிளந்து ஈசனின் திருக்கை வெளிப்பட்டது. தம்பதியர் இருவரையும் ஈசன் தடுத்து ஆட்கொண்டார். இசைஞானியாரின் பக்திக்கு மெச்சிய ஈசன் அவருக்கு ஒரு மகா பாக்கியத்தை தந்தார். சைவ சமய குறவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரையே மகனாக பெறும் பேறு அவருக்கு கிடைத்தது. தன் குழந்தை தர்ம வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கருவிலே இருக்கும்போதே சிவ மந்திரங்களையும் சிவ போற்றிகளையும் கற்பித்த ஒரு மகா குருவாக இசைஞானியார் திகழ்ந்தார். தன் மகனை இறைவனுக்கு அர்ப்பணித்து தானும் 63 நாயன்மார்களில் ஒருவராக தடம் பதித்த இசைஞானியாரின் வரலாறு பெண்மையின் வலிமைக்கும் பக்திக்கும் ஒரு சிறந்த சான்று. இந்த நெகிழ்ச்சியான வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். அடுத்த பதிவில் இடங்கழி நாயனார் அவர்களின் அற்புத வரலாற்றோடு உங்களை சந்திக்கிறேன்.